கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, கீழ்ப்படுதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களும் மகிமையும் கீழ்ப்படியாமையினால் உண்டாகும் விளைவுகளை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பமை ஆனால் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான். எந்த ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்து கொள்வாரோ அந்த நபர் மீது ஒரு திட்டம் வைக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்ததான் அவர் விரும்புவார். அவர்களை அவர் மேன்மைப்படுத்ததான் அவர் விரும்புவார். அவர்கள் மீது ஒரு தரிசனம் வைத்து, ஒரு திட்டம் வைத்து, அவருடைய வாழ்க்கையில் அது எப்படியாவது நிறைவேற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புவார். நாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நாம் செவி கொடுப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால், அந்த கீழ்ப்படுதலில் ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த கீழ்ப்படுதலில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறும். அந்த கீழ்ப்படுதலில் மகிமை மறைந்து கிடக்கிறது. நாம் அவருக்கு கீழ்ப்படும் போது அந்த கீழ்ப்படுதலில் அது குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனோடு நாம் வைத்திருக்கிற உறவிலும் அவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் கீழ்ப்படுதல் என்னவென்றால், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அவருடைய கட்டளையின்படி நாம் எப்படி நடக்கிறோம், உண்மையாய் அவருடைய கட்டளைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கிறோமா என்பதைத்தான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே தேவன் எதிர்பார்க்கும் கீழ்ப்படிதல் பல இடங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல். ஆதியிலிருந்தே தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த கட்டளைக்கு நம்மை கீழ்ப்படியாதபடிக்கு பிசாசானவன் பல காரியங்களை அவன் செய்வான். முதலாவது அவன் செய்கிற காரியம், தேவன் நம் மீது வைத்திருக்கும் அவருடைய தரிசனம், அவருடைய திட்டத்தை நிறைவேறாதபடிக்கு அவன் தடுப்பான். தேவனோடு கூட நம்மளுக்கு உள்ள உறவை அவன் முதலாவது எடுத்து போட வகை பார்ப்பான். தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்து விடுவான். என்னென்ன அவனுடைய திட்டமெல்லாம் நாம் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, நாம் பரலோகத்தை சோர்ந்திக்க கூடாது என்பதுதான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனமும் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனிதனை அளவில்லாமல் நேசித்து தமது ரூபத்தின் படியும் தமது சாயலின் படியும் தான் அவர்களை சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, சகலத்தையும் ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை மனிதன் கையில் ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவனை அதிலே கொண்டு போய் வைக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய எண்ணம் எல்லாமே மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகையால் அவருக்கென்று ஒரு தோட்டத்தை அவனுக்கு உண்டாக்கி ஒரு தோட்டத்திலே அவரை கொண்டு போய் வைக்கிறார். அந்த தோட்டத்திலே தேவனோடு மட்டும்தான் அவனுக்கு அந்த ஐக்கியம் காணப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார்.
அந்த கட்டளை கொடுத்து அந்த கட்டளையின்படி அவங்க நடக்க வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாமே அவர் தமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது நாம் அதுக்கு கீழ்ப்படுகிறோமா, அதன்படி நாம் நடக்கிறோமா, அதன்படி நாம் செய்கிறோமா என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் தமது ரூபத்தின் படியும் தமது சாயலின் படியும் அவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதுதான் அவருடைய கட்டளை. தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் நீ புசிக்கலாம் என்று அன்போடு அவளுக்கு சொன்னார். ஆனாலும் அவர் சொன்ன காரியம், 1000 மரங்கள் இருந்தாலும் அந்த மரங்களிலே ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஏனென்றால் அது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு ஜீவ விருட்சம். அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் அவளுக்கு ஒரு கட்டளை கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று அவர் கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு கண்டிப்பாக நீடித்தே இருக்கும். இந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியும் மறைந்தான் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய மகிமையும் அவர்களை அப்படியே சூழ்ந்து இருக்கும். இந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியும் வரைக்கும் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்கும், தேவ பாதுகாப்பும் அவர்களுக்கு இருக்கும். இந்த கட்டளைக்கு அவங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்குள்ள தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் குடும்பத்திலையும் காணப்படும், தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படும். ஏன்னா தேவன் எதிர்பார்ப்பது எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார். ஆனால் பிசாசானுடைய தேவனுடைய கட்டளைக்கு நம்மை அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமல் ஆக்கி விடுவான். நாமும் அநேக நேரங்களில் அவனுக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறிவிடுகிறது. இந்த நாளில் கூட தேவனுடைய கட்டளைக்கு ஆதாமை கீழ்ப்படிய விடாமல் ஆக்கி நயவஞ்சகமாக அவளோடு பேசி தேவன் அவர்கள் மீது வைத்த திட்டத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நாசமாக்கி விட்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை ஆக்கிவிட்டான். நயவஞ்சகமான வார்த்தையை பேசி அந்த தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் ஆக்கிவிட்டான். தேவனுடைய கட்டளைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாதபடியால் அடுக்கடுக்கான வேதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்தது. அவளுடைய கீழ்ப்படியாமையினால் முதலாவது அவளுடைய ஆத்துமா மரித்தது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னாரே, அந்த வாக்கு இந்த இடத்துல நிறைவேறியது. அவர்கள் புசித்த உடனே அவளுடைய ஆத்துமா மரணத்துக்குள்ளாக கடந்து சென்றது. தேவ கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படியாதனால தேவ சமூகத்திலே அவர்களால் நிற்க முடியவில்லை. ஆகையால் விருட்சங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவ பிரசன்னம் அவளை விட்டு போனது. தெய்வ மகிமை அவர்களை விட்டு எடுபட்ட அப்படின்னால அவர்கள் பயந்து நடுங்கி அங்கு உள்ள தோட்டத்தில் வருஷங்களுக்கு ஓடி அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் ஆதாமும் ஏவாளும் ஒருவருக்கொருவர் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். என்றால் ஆண்டவர் கேட்கும்போது ஆதாம் சொல்கிறார், நீ எனக்கு தந்த இந்த ஸ்திரீயானவளை எனக்கு புசிக்க கொடுத்தாள் என்று சொன்னால், ஸ்திரீட்ட கேட்கும்போது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னார். அப்படின்றால் ஒருவருக்கொருவர் குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவள் இருவருக்கும் உள்ள ஒருமனப்பாடு போனது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால ஐக்கியம் அவர்களை விட்டு போனது. குடும்ப சமாதானம் போடுது. குடும்ப சந்தோஷம் அவர்களை விட்டு நீங்கியது.
தேவன் வைத்த அழகான இடத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். தேவன் அவர்கள் மீது ஒரு தரிசனம் வைத்திருந்தார், ஒரு திட்டம் வைத்திருந்தார், எல்லாமே நாசமாக அங்கே போய்விட்டது. தேவ கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதனால சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படினால் மரணத்துக்குள் அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் நிமித்தம் பூமியே சபிக்கப்பட்டிருந்தது. எனக்கு அருமையானவர்களை, தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மையான கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, எங்கு போனாலும் பிரச்சனை தான். ஆகையால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கீழ்ப்படிதல் தான். ஏன் கீழ்ப்படையாமையினால சாபம் வந்தது, மரணம் நேரிட்டது, தேவனோடுக்குள்ள உறவு பிரிந்து போனது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று சொல்கிறார். என் கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். எந்த அளவுக்கு அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக அவருடைய மடியிலே நாம் வைத்துக் கொள்வார். எதுவும் சொல்கிறது, அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்குற கர்த்தர். அவருக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய பரிசுத்தத்துக்குள் நம்மை அவர் கொண்டு செல்வார். கீழ்ப்படியாமல் நாம் போகும்போது அந்த பரிசுத்தத்தை நாம் இழந்து போகிறோம். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி, அப்படின்னா தேவனுடைய கட்டளையில பரிசுத்தம் அடங்கியுள்ளது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் வாசிக்க கேட்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் அப்படின்றால் நம்மை ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாமும் அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், என்னை போல பரிசுத்தமாக என்று ஆண்டவர் சொல்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். இந்த சமாதானத்தில் ஒரு பரிசுத்தம் அடங்கியுள்ளது. ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். எந்த அளவு ஆண்டவர் பரிசுத்தத்தை அப்போ நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவரோடு எந்த ஒரு ஐக்கியமும் நாம் வைக்க முடியாது. ஆகையால் தான் அவர் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் போகும்போது சாபம் வருகிறது, மரணம் ஏற்படுகின்றது, தெய்வ உறவு நம்மை விட்டு பிரிந்து போகிறது. ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால தேவன் எவ்வளவாய் அவர் துக்கப்பட்டிருப்பார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்ப்பது எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் அநேக கட்டளையில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவன் சிருஷ்டித்த முழு இயற்கையுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. சங்கீதம் 148 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே, ஆனால் அவர் சொன்னபடி செய்யும் பெருங்காற்றே என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்றால் அந்த காற்று கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றது. யோனாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பையானால், கர்த்தர் சமுத்திரத்திலே பெருங்காற்றை வரவிட்டார். அப்படின்றால் அந்த பெருங்காற்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கே இயேசுவானவர் சீஷர்களோடு படவில் ஏறி சென்றபோது அங்கே கடலில் பெருங்காற்றும் கொந்தளிப்பும் ஏற்படுகிறது. அப்படி ஆண்டவர் உடனே அங்கே பார்த்து அது அமைதலாக இருக்கும்படி கட்டளையிடுகிறார். உடனே காற்றும் அமைதலாகிறது, கடலும் கொந்தளிப்பும் போய்விட்டது. அப்படி என்றால் தேவன் உருவாக்கின இயற்கையே
தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மிடம் எவ்வளவாய் கீழ்ப்படுதலை அவர் எதிர்பார்ப்பார். காகமானது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எலியாவுக்கு இறைச்சியும் அப்பமும் கொண்டு போய் கொடுத்தது. காலையிலும் மாலையிலும் எலியாவுக்கு கொண்டு போய் கொடுத்தது. எப்படி அந்த காகம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றது? ஒரு பெரிய மீனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யோனாவின் புஸ்தகம் 1:17 நாம் வாசித்து பார்ப்பேனால், யோனாவை விழுங்கும்படி தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்படி என்றால் அந்த மீனானது, அந்த பெரிய மீன் யோனாவை விழுங்கி விட்டது. ஆண்டவருடைய கட்டளையின்படி அந்த பெரிய மீன் செய்தது. அந்த மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாளும் அஜீரணிக்க விடாதபடிக்கு அந்த மீன் காத்துக்கொண்டு தேவன் கட்டளையிட்டவுடன் அந்த 3ஆவது நாளிலே கரையிலே கக்கி விட்டது. அப்படி ஒரு மீன் கூட ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இயற்கையுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. இயற்கையை அவருக்கு கீழ்ப்படியும் போது நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் எந்த அளவு கீழ்ப்படுதலையும் பரிசுத்தையும் அவர் விரும்புவார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கீழ்ப்படுத்தாமல் போகும்போது அவர் இறுதியும் அதிகமாக வேதனைப்படும். என் பிள்ளைகளின் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அழிந்து போகிறாங்களே என்று சொல்லி அவர் வேதனைப்படுவார். ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தின்படி நடக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வேதத்தின்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அநேக கட்டளை நாம் வாசிக்கிறோம், இப்படி நட என்று ஆண்டவர் சொல்லுவார். நாம் அதுக்கு கீழ்ப்படுகிறோமா, இல்லை என்றால் அந்த வார்த்தைகள் அப்படியே விட்டு விட்டு நாம் கடந்து செல்கிறோமா? ஏன்னா சர்ப்பமானது அந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது அவங்க சாதாரணமாக எடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு எப்படி நடக்கிறோம், எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்குறோமா? அதை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது எத்தனையோ வேதனையை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும். நாம் கடைசி காலத்தில் நாம் காணப்படுகிறோம். பிசாசு அவன் யாரை வஞ்சிக்கலாமோ என்று அவன் கர்ஜிக்கை சிங்கம் போல அவன் சுட்டு தருகிறான். பிசாசின் தந்திரமான செயல்களை நாம் அறிந்து ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தை நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர், இன்றைக்கு நான் எப்படி நடக்கணும், இன்றைக்கு பிசாசின் தந்திரம் என்ன எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் நம்ம கதறி ஜெபிக்கும் போது அழகாய் நம்மளை வழிநடத்துவார். எது சரியான பாதை, எது தவறான பாதை என்பதை அவர் நம்மளுக்கு உணர்த்தி காட்டுவார். எப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது உண்மையாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை அவர் உயர்த்துவார். நம்மளை வாழாக்காமல் அவர் நம்மை தலையாக்குவார், நம்மளை கீழாக்காமல் அவர் நம்மை மேலாக்குவார். அடுத்தபடியாக ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்படி என்றால் தேவனியா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவன் கீழ்ப்படிந்து நடந்தபடியால் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். முதலாவது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை ஒரு சாதாரண கட்டளை இல்லை. தேவன் ஆபிரகாம் சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அந்த கட்டளையை புறஜாதியில் பிறந்த அந்த ஆபிரகாம் தேவனுடைய அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். கர்த்தர் சொன்னபடியே தன்னுடைய தேசத்தை தன்னுடைய இனத்தை விட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவன் புறப்பட்டு செல்கிறான். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எங்கே போறோம் என்று தெரியாதபடிக்கு அவன் புறப்பட்டு போகிறான். இந்த பிரயாணத்திலே ஆபிரகாமுடைய உண்மையான மனப்பூர்வமான ஒரு கீழ்ப்படுதல் அடங்கியுள்ளது. இந்த பிரயாணத்திலே ஆண்டவர் மீது அவன் வைத்த ஒரு முழு அன்பையும் இது தெரியப்படுத்துகின்றது. எங்கு போகிறோம் என்று தெரியாதபடினால தேவனே அவரை கரம் பிடித்து அழைத்து செல்லுகிறார்.
ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பிரயாணத்தை அவன் தொடர்கிறான். அடிக்கடி அவன் போகிற இடமெல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்கிறான். அவன் ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு ஏற்படுகின்றது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கிறது. தேவனோடு கூட அவரை நெருங்கிய உறவு வர வர ஒரு பரிசுத்தத்தை அவன் அடைகிறான். அப்படின்றால் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்க அந்த பரிசுத்தத்தில் ஆபிரகாம் மிகவும் கவனமாக அவர் காணப்படுகின்றார். ஆகையால் தான் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகாரையும் இஸ்மவேலையும் அவர் அனுப்பிவிட்டார். அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனக்கு பிறந்த ஒரே மகனாய் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் அவன் கடத்தினான். அப்படின்றால் ஆபிரகாம் முதலாவது கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் தான் அவர் முதலிடம் அவர் கொடுக்கிறார். ஒரு நாளும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டதில்லை. கர்த்தர் வார்த்தை சொல்லும்போது அவர் முறுமுறுக்கவில்லை. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவரை எதிர்த்து பேசவில்லை, ஆண்டவரிடம் கேள்வி கேட்கவில்லை. அப்படி என்றால் ஆபிரகாம் தேவனோடு கூட எந்த அளவு ஒரு பக்தியாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக அவன் வாழ்ந்து வந்தான். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தபடியால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரிலும் அவர் ஆசீர்வதித்து வந்தார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த கட்டளையை ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ எப்படி உத்தமனாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையும் கொடுக்கிறார். அந்த கட்டளையில சொல்லியும் கொடுக்கிறார். இந்த கட்டளை எது குறிக்குது என்றால் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு கட்டளை தான் இந்த கட்டளை. யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். வேறே தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த குடும்பத்தில் வாழ்ந்த ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் எந்த ஒரு மறுப்பு சொல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து வந்தான். அப்படின்னால் இது ஆண்டவர் மீது ஆபிரகாம் வைத்த ஒரு அன்பை குறிக்கிறது, ஒரு அளவற்ற அன்பை அது காட்டுகிறது. ஆகிய தன் ஆண்டவர் அவருடைய சந்ததியை திரட்சியாக்கினார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அடைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினால் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் அவர் மதித்து வந்தபடியால், அதற்கு கீழ்ப்படிந்து வந்தபடியால் ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். அவனை உத்தமனாக நீதிமானாக அவன் உண்மையிலமானாக இருந்தபடியால் அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்பேனால், ஆபிரகாம் பூர்ண வயசிலே அவர் மரித்து அவர் விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான். அவர் கீழ்ப்படிந்து நடந்தபடினால் பரலோகத்தை ஆபிரகாம் அவர் சுதந்திரித்தார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தேவ தரிசனத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்று. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினால அது அவருடைய அன்பை வெளிக்காட்டியது. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நிரூபித்து காட்டினது. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அந்த கீழ்ப்படிதான் அவர் எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார். சில நேரம் நாம் ஜெபிப்போம், ஆனால் அந்த காரியத்துக்கு பதில் உடனே வராது. உடனே நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு நேரம் வைத்திருப்பார். ஆபிரகாம் 100 வயதில் தான் குழந்தை பிறந்தது. ஆண்டவருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். அவன் பொறுமையோடு அதற்காக காத்திருந்தபடினால அவன் ஈசாக்கை பெற்றெடுத்தான். நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படும். பொறுமையோடு நாம் அவருக்கு கீழ்ப்படைய வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியம் நடக்கலை, தேவனே இந்த காரியத்தில் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நம் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார். நம்முடைய பரிசுத்தத்தை எதிர்பார்த்த கர்த்தர் நாம் பரிசுத்தமோடு வாழும்போது நம்மை பரலோகத்துக்கு சுதந்திரவாளியாக அவர் மாற்றுவார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுவார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படையவில்லை என்றால் நாம் இடறி விழுகிறவர்களாய் காணப்படுவோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிசாசானவன் இது ஒரு வார்த்தையில நயவஞ்சகமாக நம்மை கீழ்ப்படியாமல் ஆக்கி நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்து விடுவான். வாழ்க்கையில் நம்மளை இடற வைத்து விடுவான். சங்கீதம் 112வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால், துர்மார்க்கர் அவருடைய வார்த்தையை அசட்டை செய்தபடியால் நிலையற்றவராய் அலைந்து தெரிகிறார்கள். ஆகையால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் நியமித்த கட்டளையில் நடந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் கிருபை கர்த்தர் நம்மளுக்கு பாராட்டுவார். அடுத்தபடியாக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் எப்படி? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு எந்த அளவுக்கு அதிகம் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும், ஆயுசு நாட்கள் நீடிக்கும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படிவதனால வேதத்தில் எப்படிப்பட்ட நன்மைகளாக அவர்கள் பெற்றுக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யாக்கோபுடைய முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தார். அப்படி முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தபடினால் அவனை அதிகமாக அவர் நேசித்து வந்தார். அவருடைய சகோதரர்கள் அவருடைய தகப்பனார் அவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கதை பார்க்கும்போது அவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள்.
அது மாத்திரமில்லை, யோசேப்பு 2 சொப்பனம் சொல்லி அதை தன் சகோதரருக்கு அறிவித்த போது இன்னும் அதிகமாக பகைக்க ஆரம்பித்தார்கள், அவன் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். என் கருமையானவர்களே, அவர் இருதயத்தில் ஒரு தீமையான எண்ணம், ஒரு பொறாமையான எண்ணம் அவர்கள் காணப்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய தகப்பன் அவனை அதிகமாக நேசிக்கிறபடினால அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் கொஞ்ச நாளையில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆடுகளை மேய்க்க போய்விட்டார்கள். ஒரு நாள் அதிக நாட்கள் ஆகிவிட்டது. தன்னுடைய தகப்பனார் அவனிடம், நம்முடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்க போய்விட்டபடியால் நீ போய் அவளுடைய சேமத்தை நீ விசாரித்து வா என்றும், ஆடுகள் எப்படி பார்த்து வா என்றும் அவரை அழைத்தார். அப்படி அவர் போக சொன்ன போது, நான் போக மாட்டேனப்பா என்று அவர் சொல்லவில்லை. எனக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்களே, எனக்கு தீமை செய்ய நினைத்தார்களே, நான் அவர்களை பார்க்க நான் போக மாட்டேன் என்று அவன் தகப்பனிடம் மாறி பேசவில்லை, எதிர்த்து பேசவில்லை. தகப்பனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து இதோ போகிறேன் என்று சொல்லி உடனே அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போய் அவனுடைய சகோதரர்கள் எங்கிறார்கள் என்று அவன் கண்டறிந்தான். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 28 வரை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு பலவிதமான தீமைகளை செய்தார்கள் என்று அங்கு எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, 20 வெள்ளி காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். என் கருமையில் தன்னை வெறுத்த, தனக்கு விரோதமாக பேசின அந்த சகோதரனை அவள் எந்த ஒரு தடை இல்லாமல் அவன் பார்க்க புறப்பட்டான். தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு சென்றான். ஆனாலும் கூட தீமை செய்து போது கூட அவர்கள் மீது கசப்போ வெறுப்போ அவருக்கு வரவில்லை. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39 முதல் 43 வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், எகிப்து தேசத்துக்கு உயர்ந்த அதிகாரியாக யோசேப்பு நியமிக்கப்பட்டான். காரணம் என்ன? ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். ஒவ்வொரு கீழ்ப்படுதலிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை தேசத்துக்கு ஒரு பெரிய அதிகாரியாக அவர் உயர்த்தினார். என் கருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் தகப்பனாரு தாயுடைய கீழ்ப்படுதலால் இருக்கின்றது. பெற்றோரை பிள்ளைகள் மதிக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாதிராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் 10 கற்பனையை கொடுக்கும்போது அதில் ஒரு கற்பனை, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் தகப்பனையும் தாயும் பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படுதல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கி உங்களை வரும்போது அவர்களை சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு சந்தோஷம் பெரிதாக இருக்கும். எந்த அளவுக்கு பெற்றோர்கள் எங்களை சந்தோஷப்படுத்துறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஏன்னா அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. அப்படி கீழ்ப்படியாது பண்ண அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாகி போய்விடுகிறது. ஆண்டவர் அதனால் சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிகள் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் பிள்ளையை வெளியே அனுப்பலாம். பிள்ளைகள் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலோ, அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலோ, ஒருவேளை நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்தாலோ, கடைகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலோ, அந்த போகிற இடத்துல என்ன நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் உங்களை தாய் தகப்பனுக்கு அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லா காரியமும் நல்லது என்று நாம் சொல்ல முடியாது. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் பெற்றோருக்கு நீங்கள் சில காரியங்களை சொல்லும் போது தான் அவர்கள் உங்களுக்கு நல் ஆலோசனை கொடுத்து உங்களை நல்ல வழியிலே அவர்கள் நடத்துவதற்கு அது ஏதுவாகும். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 42 முதல் 45 வரை நாம் வாசிக்க கேட்போம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அடைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்தில் இருந்து உன்னை அடைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். அடுத்தபடியாக இதுல 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் தன் தாய் தகப்பனுக்கு அவன் உடனே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான்.
யாக்கோபுடைய இந்த கீழ்ப்படிதல் கர்த்தர் யாக்கோபிலே வம்சத்திலே 12 கோத்திரங்களை எழுப்பி அவர் தந்தார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்பேயானால், சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் பெலிஸ்தருக்கு எதிராக அணிவகுத்து நின்ற போது ஈசாய் தன்னுடைய மகன் தாவீதிடம் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வரும்படி அனுப்புகிறார். அப்பொழுது தாவீது அந்த பாளையத்துக்குள் ஓடி போய் தகப்பனர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பாளையத்துக்குள் ஓடி போய் அவளை நலம் விசாரித்து வருகிறார். அப்படியாக தாவீது தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தபடினால் இஸ்ரவேலிலே அவன் பெரிய ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. தாவீதின் இந்த கீழ்ப்படுதல் தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார். இயேசுவானவர் கீழ்ப்படுதலை நம்மளுக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிதாவுக்கு அவர் முழுவதுமாய் அவர் கீழ்ப்படைந்தார். ஆகையால் தான் பிதாவின் மடியிலே போய் அவர் உட்கார்ந்த வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்தார். ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவானவர் நமக்கு மாதிரியாக இருந்தார். அடுத்தபடியாக கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிதல். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஒரு மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாகும். ஒருவேளை உங்களுக்கு கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை கணவன் வேலைக்கு போகாமல் இருக்கலாம், ஒருவேளை கோபக்காரனாக இருக்கலாம், தேவனை விட்டு தூர போயிருக்கலாம். எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது. சாந்தமும் அமைதலும் தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இயேசுவானவர் அந்த காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவளுக்கு எதிராக பரிசேயரும் சதிசேயரும் பேசும்போது கூட அவர் அமைதலாக இருந்தார், சாந்தத்தோடு தான் அவர் காணப்பட்டார். அவருக்கு விரோதமாக எத்தனையோ குற்றச்சாட்டுகள் எழும்பின போதும் அவர் அமைதலாக சாந்தமாகத்தான் இருந்தார். ஆகத்தான் ஒவ்வொரு மனைவிமார்களும் தன்னுடைய கணவன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்க. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? அமைதலோடு சாந்தத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கணவன் ஒருவேளை கோபக்காரனாக இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது காலத்தில் டென்ஷனாக பேசலாம். ஆனால் மனைவிகள் அவருடைய வார்த்தைக்கு அன்பாக சாந்தமாக பதில் கொடுக்கும் போது அந்த குடும்பத்தில் சமாதானம் நீடிக்கும். மாறி பேசும்போதோ எதிர்த்து பேசும்போதோ கோபப்பட்டு பேசும்போதோ அங்கே குடும்பத்தில் சமாதான குறைவு வரப்போ சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிசாசானவன் அந்த இடத்துல நிற்பான். நீங்கள் சண்டை போடும்போது, கணவன் மனைவி சண்டை போது பிசாசு நடுவில் வந்து நின்று அந்த சண்டைக்கு இருந்து உன் குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுவான். அந்த குடும்ப சமாதானம் கெடும்போது பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். என் கருமையானவர்களே, ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாகவே இருக்கும். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்களானால் அவனுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆதி காலத்திலேயே மனைவிமார்கள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். பயபக்தியோடு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எங்க சொல்லுகிறது ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அழைக்கிறார் என்று. அப்படி என்றால் எந்த அளவுக்கு ஆதியிலேயே ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதமும் சமாதானம் இறங்க ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன்
அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும்போது சாராளும் அதற்கு உடன்பட்டு அவள் சென்றாள் என்று விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் சாராள் மறுவார்த்தை பேசவில்லை. ஏன் போகிறோம் இந்த இடத்தை விட்டு? இது நம் பழகின இடமாச்சே, இது நம் சொந்த ஊராச்சே, நம் சொந்த ஜனமாச்சே, நாம் ஏன் போக வேண்டும் என்று பதில் பேசவில்லை. ஆபிரகாம் சொன்ன உடனே சாராளும் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து சென்றாள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆபிரகாமுடைய கூடார வாசலிலே 3 புருஷர்கள் வந்திருந்த போது அவர்கள் தெய்வ தூதர்கள் என்று தெரியாதபடிக்கு ஆபிரகாம் அவர்களை உபசரித்தார். அப்படி தன் மனைவி சாராளிடம் அவளுக்கு 3 படி மாவு, மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அவளுக்கு அப்பம் சுடும்படி சொன்ன போது சாராள் பதில் பேசாதபடிக்கு, எதிர்த்து பேசாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு உடனே அவள் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்தாள். அதில் அப்பம் சுட்டு அவர்களுக்கு வைக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை, சாராளை எங்கு என்று விசாரித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அடுத்த உற்பத்திட்ட காலத்திலே நான் இங்கு வரும்போது சாராள் மடியில் ஒரு குழந்தை இருப்பான் என்று. அதே போல ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் கீழ்ப்படியும் போது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் அந்த இடத்துல எல்லா தடையிலையும் அவர் நீக்கி போடுவார். குடும்பத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவர் இழந்து போனார். காயின் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே பாவம் செய்து சாபத்துக்குள் அவர் தள்ளப்பட்டார். மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுனாலே காணாவரை காண முடியாமல் அவன் போய்விட்டான். கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய மகிமை நம் குடும்பத்தை சுமந்து கொள்ளும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது பலவிதமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். பல பிரச்சனைகள் நாம் போக நேரிடும். நாம் பரலோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை நாம் வரும். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல அவர் அழைத்து வந்திருக்காருன்னா அவருடைய சித்தப்படி நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நாம் செய்கிற காரியமெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு வேத வாசிப்போடு அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.